السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 435. இந்த பாடத்தில் பாபு ஜவாஸில் இஸ்தில்காஇ அலல் கஃபா ووضع إحدى الرجلين على الأخرى إذا لم يخف انكشاف العورة وجواز العقود متربعا ومحتبيا. இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது எவ்வாறு அமர வேண்டும் என்பதை குறித்து பேச இருக்கிறோம். நாம் ஒரு சபையில் இருக்கின்றோம், இல்ல சாதாரணமான நிலையில் இருக்கின்றோம். அப்பொழுது இந்த இஸ்லாம் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய அமர்வதனுடைய உட்கார்தலுடைய அந்த முறை என்பது எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நேரத்தில் எவ்வாறெல்லாம் அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 821வது ஹதீஸ். وعن جابر بن سمرة رضي الله عنهما. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொடர்பு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قال அவர்கள் சொன்னார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள், இதா ஸல்லல் ஃபஜ்ர, ஃபஜ்ர் தொழுகி அவர்கள் தொழுது விட்டால், தரப்பஅ ஃபீ மஜ்லிஸிஹி, தன்னுடைய அந்த அமரும் இடத்தில் அவர்கள் சம்மணம் கொட்டி உட்காரக்கூடியவர்களாக அவர்களாக இருப்பார்கள். ஹத்தா, இதுவரை என்று சொன்னால், தத்லு அஷம்சு ஹஸ்னாஅ, அழகான அந்த சூரியன் உதயமாகும் வரையிலும் தன்னுடைய இருப்பிடத்தில் சமணம் கொட்டிய நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்போ ஃபஜ்ர் தொழுகையெல்லாம் முடிச்ச உடனே, ஃபஜ்ர் தொழுகைனா இந்த சுபஹ் தொழுகையை முழுவதுமாக தொழுது அதனுடைய முன் சுன்னத்து பின் சுன்னத் எல்லாவற்றையும் தொழுது அவர்கள் தான் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே எந்திரிச்சு போகாம எழும்பி போகாம அப்படியே அங்கே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இதுவரையிலும் அந்த அழகான சூரியன் என்பது உதயமாகும் வரையிலும் சொல்றாங்க. இங்கதான் ஒரு விஷயம் விளங்கணும். இந்த ஹஸ்னான்னு எதற்காக சூரியனுக்கு சொல்றாங்கன்னா, சூரியன் அழகானது என்பதை விவரிக்குவதற்காகவா? அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அழகான சூரியன் என்பது காலை உதிக்கக்கூடிய சூரியனை விட கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மஞ்சள் நிறம் என்பது வெண்மை நிறமாக ஆகும். அதாவது இஷ்ராக்குடைய நேரமாகும் அல்லையா? சுபத்துலை பின்பு இஷ்ராக் நேரம் வரும், அப்பொழுது கொஞ்சம் வெண்மையான நிறத்தில் சூரியன் ஆகும். அதை தான் குறிப்பிடுறாங்க. அந்த இஷ்ராக்கு அந்த நேரம் வரும் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலேயே அவர்கள் அமரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இதன் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸின் மூலம் இமாம் மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சட்டம் என்பது, சுபூருக்கு பின்பு நாம் அதே இடத்தில் இஷ்ராக் வரையிலும் அமர்ந்திருப்பது என்பது ஒரு சுன்னத்தான நடைமுறை. அது ஒரு நபி வழி என்பதை இமாம் மக்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. பாருங்க, ஹதீஸுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸானது ஸஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. ரவாஹு அபூ தாவூத வ கைருஹு பி அஸானீத ஸஹீஹத்தின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்கள் அல்லாத மற்ற இமாம்களும் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலம் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணத்தை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, இது எவ்வாறு அமர வேண்டும், ஒரு சபையில் எவ்வாறு அமர வேண்டும் என்பதை குறித்து பேசப்படக்கூடிய பாடமாக இருக்குது. இன்னும் சம்மணம் கொட்டி அமருதல் என்பது ஜாயிஸ் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. முத்தரப்பியான்னு சொன்னாங்க.
அப்ப இந்த இடத்துலயும் தரப்பா ஃபீ மஜ்லிஸிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த இருப்பிடத்திலேயே அவர்கள் சம்மணம் கொட்டி சம்மணங்கால் போட்டு அவர்கள் அமர்ந்தார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு பதிவு செய்றாங்க. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 822வது ஹதீஸ். وعن ابن عمر رضي الله عنهما سيدنا عبد الله بن عمر رضي الله عنهما அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قال அவர்கள் சொன்னார்கள், رأيت رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பார்த்தேன். பிஃபினாஇல் கஅபதி கஅபாவினுடைய அந்த முற்றத்தில், ஃபினான்னு சொன்னா முற்றம், வெளிப்புற இடம், அந்த முற்றத்தில் நான் பார்த்தேன். முஹத்தபியன் பியதைஹி ஹாக்கதா, இவ்வாறு தன்னுடைய இரு கைகளையும் மடக்கி வைத்துக் கொண்டவர்களான நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். முஹத்தபியன் என்று சொன்னால் அதற்கான அர்த்தத்தை நமக்கு பின்னாடி சொல்றாங்க பாருங்க. வஸஃப பியதைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு கைகளை கொண்டு வர்ணித்தார்கள். யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வர்ணித்தார்கள். அல் யஹ்திபா, யஹ்திபா என்ற அமர் என்பதாக வர்ணித்தார்கள் என்று சொல்றாங்க. யஹ்திபான்னு சொன்னா என்ன அர்த்தம்? வஹுவ, இன்னும் அது யஹ்திபா ஆகிறது, அல் குர்ஃபுஸா, குர்ஃபுஸா என்பதாக சொல்கிறார்கள். குர்ஃபுஸா அமர்வுன்னு ஒரு அமர்வு இருக்குது. அந்த அமர்வு என்னன்னு சொன்னா இமாம் மக்கள் சொல்லி தராங்க. இமாம் ஜௌஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இமாம் அபூ உபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அந்த இருப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, பிட்டம் தரையில் இருக்க தொடைகளை வயிற்றோடு சேர்த்து வைத்து கைகளால் கெண்டை கால்களை கட்டிப்பிடித்து அமரும் முறை, இதுதான் குர்ஃபுஸா என்று சொல்லி தராங்க. அப்போ பிட்டம் இருக்குதா இல்லையா, நம்முடைய கீழ்ப்பகுதி, அதை தரையில வைக்கணும். தரையில வைத்து, தரையில் இறுக்கமாக வைத்து, இன்னும் தொடைகளை வயிற்றோடு சேர்த்து வைத்து நம்முடைய கைகளை அந்த கெண்டை கால்களை கட்டிப்பிடித்து அமரக்கூடிய முறை, அது ஒரு முறை. அந்த முறையில் தான், அதுதான் குர்ஃபுஸா. அப்ப அந்த நிலையில் அமர்ந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபாவினுடைய முற்றத்தில் நான் பார்த்தேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப இது இவங்க சொல்லக்கூடிய கருத்து. இப்ப அபூ அல் மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, அந்த குர்ஃபுஸாக்கு சொல்றாங்க, அது முழங்கால்களின் மீது அமர்ந்து வயிறை தொடைகளோடு கட்டி வைக்கும், வயிறை தொடைகளோடு ஒட்டி வைக்கும் ஒரு முறை இருக்குமா இல்லையா, இந்த ஒரு முறைதான் குர்ஃபுஸா என்ற முறை என்று சொல்லித்தராங்க இவங்க சொல்றாங்க. அபூ அல் மஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப இது கிராமத்து அரபிகளுடைய முறையாக இருந்துச்சா. இப்ப கிராமத்தில் வசிக்கக்கூடிய அரபியர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் இப்படி அமரக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப அந்த முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது முஹத்தபியன், அதாவது இத்தகைய, நம்ம சொன்னோமா இல்லையா, யஹ்திபான என்ன, குர்ஃபுஸான்னு சொன்னோம். இந்த குர்ஃபுஸானாலதான் முஹத்தபியன். அப்போ முஹத்தபியன் என்ற நிலை, இது போன்ற கையை மடக்கி வைத்து அமரக்கூடிய இந்த முறை என்பது இஸ்லாத்தில் கூடும் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடம் இந்த பாடம். அப்ப இந்த கருத்து இங்க வந்திருக்குதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி அமர்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு ஆதாரமாக அமைஞ்சிருச்சு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, நான்காவது ஹதீஸ், இன்னும் 823வது ஹதீஸ். وعن قيلة بنت مخرمة رضي الله عنها, மஹரமா என்பவருடைய மகளான கைலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இப்ப இவங்க யாரு புதுசுன்னு சொன்னா, இவர்களை பத்தி ஒரு விளக்கத்தை ஷரஹ்ல நமக்கு போடுறாங்க. இப்னுல் அதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இவர்கள் பனு தமீம் குலத்தை சேர்ந்த அல் அன்மரியா என்ற கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணியாக இருப்பார்கள் என்று நமக்கு இப்னுல் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித்தராங்க. இவருடைய கணவர் பெயர் ஹபீப் இப்னு அல்ஹர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கிறார்களாம். இன்னும் இவர்களின் மூலமாக இவர்கள் பல பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்களாக இருக்கிறார்களாம். இவருடைய கணவர் ஒரு கட்டத்திற்கு மேல இறந்து விட்டார்கள், அந்த ஹபீப் இப்னு அல்ஹர் என்று சொல்லப்படக்கூடியவர். அப்ப அவங்க இறந்ததற்கு பின்பு தன்னுடைய அந்த பெண் குழந்தைகளை தன்னுடைய உறவினர்கள் கைப்பற்றி கொண்டார்கள், பிடுங்கி கொண்டார்கள். அதனால் பிடுங்கி கொண்டதனால், எனவே இதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நீதி கேட்டு வந்த ஒரு சஹாபி பெண்மணி தான் இந்த கைலா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக ஒரு அருமையான
ஒரு தொடரை நமக்கு அருமையாக விளக்கி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, அந்த கைலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், வஹுவ இன்னும் அவர்களாகிறவர்களோ காயிதுன் அல் குர்ஃபுஸா, குர்ஃபுஸா என்ற நிலையில் அமர்ந்தவர்களான நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அப்ப குர்ஃபுஸானா மேலேயே சொன்னோம், அந்த பிட்டம் தரையில் இருக்க தொடைகளை வயிற்றோடு சேர்த்து வைத்து கைகளால் கெண்டை கால்களை கட்டிப்பிடித்து அமரும் ஒரு முறை, அந்த முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த நிலையில் நான் அவர்களை பார்த்தேன். இன்னும் சொல்றாங்க, ஃபலம்மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்த பொழுது அல் முத்தகஷ்ஷிஅ ஃபில் ஜல்சதி, தன்னுடைய அந்த இருப்பில் அவர்கள் முத்தகஷ்ஷியாக இருந்தார்கள். முத்தகஷ்ஷியான நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. முத்தகஷ்ஷியனா எப்படி? அப்போ குஷூ ஹுதூன்னு சொல்லுமா இல்லையா, பயபக்தியான நிலையில் பணிவோடு, அதாவது மிகவும் அடக்கமான, மிகவும் பணிவோடு இரையச்சத்தோடு இருக்கக்கூடிய நிலை இருக்குமா இல்லையா, அதுதான் முத்தகஷ்யா. அப்ப அப்படி பயபக்தியான நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அப்பொழுது அப்படி பார்த்த பொழுது, அந்த நிலையில் நான் பார்த்த பொழுது, ஒரு ஐத்து மினல் ஃபரகி, ஃபரக்கின் காரணமாக, ஃபரக்குன்னு சொன்னா பயம், வியப்பு என்பதாக எல்லாம் அர்த்தம் எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பயபக்தியோடு இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்த உடனே, அதை பார்த்து அந்த பார்த்ததினால் ஏற்பட்ட அந்த பயத்தினாலும் அந்த வியப்பினாலும் ஒரு ஐத்து, நான் நடுங்கி விட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்போ என்னுடைய உடல் எல்லாம் நடுங்கி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பயபக்தியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த வியப்பின் காரணமாக நான் நடுங்கி விட்டேன் என்பதை லைலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத, இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்களும் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஃபுஸா என்ற நிலையில் அவர்கள் அமர்ந்திருந்தவர்களாக நான் பார்த்தேன் என்று அந்த கைலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப குர்ஃபுஸா என்ற நிலை என்பது இந்த அப்படி அமரக்கூடிய அந்த நிலை இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்ட ஒரு நிலை. அது அமர்வது, அப்படி அமர்வது என்பது ஜாயிஸ் என்பதை பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் இருக்கு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக 824வது ஹதீஸ், 5வது ஹதீஸ். வஅனி ஷதீத் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஷதீத் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை ஷரஹ்ல சொல்றாங்க பாருங்க. இந்த ஷதீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் யாருன்னு சொன்னா, இவர் ஹிஜாஸ் அல்லது ஹதரமௌத் பகுதியை சார்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்றாங்க. ஹிஜாஸ் சொன்னா எதுவும் கிடையாது, மக்கா மதீனா ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய பகுதி தான் ஹிஜாஸ். அப்ப மக்கா மதீனாவை சார்ந்த நபர் இல்ல ஹதரமௌத் பகுதியை சார்ந்த நபராக இவர் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் இவருடைய தாய் வழி உறவு என்பது அது பனு தகீப் என்ற குலத்தை போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்கிறார்கள். இன்னும் இவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பைஅத்து ரிதுவான் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இவர்களின் மூலமாக 2 ஹதீஸை புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு ஷரஹ்ல அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அத்தகைய சஹாபி தான் அந்த ஷரீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஷரீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. கால, அவர்கள் சொன்னார்கள், மர்ரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். வஅன ஜாலிசுன் ஹாகதா, இன்னும் இவ்வாறான நிலையில் நான் அமரக்கூடியவனாக நான் இருந்தேன். எத்தகைய நிலையை சொல்றாங்க பாருங்க. வகது வலஅத்து யதி யதில் யுஸ்ரா, என்னுடைய இடது கையை நான் திட்டமாக வைத்துக் கொண்டேன். கல்ஃப ظஹரி, என்னுடைய முதுகிற்கு பின்னால் நான் வைத்துக் கொண்டேன். இன்னும் வஅத்தகது அலா அல்யதி யதி, இன்னும் வஅத்தகது அலா அல்யதி வஅத்தகது, இன்னும் நான் சாய்ந்து கொண்டேன். அலா அல்யதி யதி, என்னுடைய மீதம் இருக்கக்கூடிய அந்த கையினுடைய, அதாவது என்னுடைய வலது கையினுடைய அந்த மேல் பகுதியின் மீது நான் சாய்ந்து கொண்டேன். அல்யத்துன்னு சொன்னா உள்ளங்கையில் பெருவிரலுக்கு கீழே அமைந்திருக்கும் ஒரு தசை பகுதி, அந்த பகுதிக்கு தான் அல்யத்துன்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த தசை, பொதுவாக அந்த கையை வச்சு நம்ம உட்காரமா அந்த பகுதியை நம்ம ஊன்றுகோலாக வச்சுதான் உட்காருவோம். அப்ப அதை தான் சொல்றாங்க, என்னுடைய இடது கையை என்னுடைய முதுகுக்கு பின்னால் மடக்கி வைத்து விட்டு என்னுடைய வலது கையை தரையில் வைத்து அதை கொண்டு சாய்ந்தவனாக நான் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப அத்தகைய நிலையில் நான் அமர்ந்திருந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கடந்து சென்றார்கள். அப்படி கடந்து செல்லும் பொழுது
ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்தகஉது கிஅதத்தல் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வால் கோபத்திற்கு ஆளானார்களே அவர்களுடைய இருப்பை போன்று நீ அமர்கிறாயா என்று என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த இடத்துல மக்தூபில்லாஹி அலைஹிம் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். அப்ப பொருந்தும். மக்தூபில்லாஹ்னா அல்லாஹ்வால் கோபமாக்கப்பட்டவர்கள். அப்ப அல்லாஹ் அவர்கள் மீது, அலைஹிம் போடுறாங்க பாருங்க, அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப அல்லாஹ் யாரின் மீது கோபம் கொண்டான்? அவர்கள் யாருன்னு சொன்னா, ஃபாத்திஹா சூராவினுடைய கடைசியில அல்லாஹ் ஒரு சில ஆயத்தை சொல்லுவானாம். அந்த ஆயத்தை நம்ம ஷரஹ்ல சொல்லி தராங்க. அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது யூதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக இது பெரும்பாலான இமாம்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான அந்த யூதர்கள், அப்ப அந்த யூதர்கள் இப்படிதான் அமரக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப அந்த யூதர்களை போன்ற ஒரு அமர்வில் நீங்கள் அமரக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள் என்பதை ஷரீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தருகிறார்கள். ரவாஹு அபூ தாவூத பி இஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தராங்க. இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு எப்படி அமர வேண்டும், எவ்வாறு அமர வேண்டும் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கு. அப்ப இப்படிப்பட்டு இடது கையை பின்னால் வைத்துக் கொண்டு வலது கையை ஊன்றுகோலாக வைத்து அமரக்கூடிய இந்த நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். அதாவது இது இஸ்லாத்தில் கூடுமாக்கப்பட்ட ஆகுமாக்கப்பட்ட ஒரு அமர்வு கிடையாது. இப்படி அமருவது என்பது நமக்கு அது என்ன சொல்ல வர, இதில் நமக்கு மக்ரூஹான ஒரு தடுக்கப்பட்ட வெறுக்கத்தக்க காரியமாக இருக்கின்றது என்பதை விவரிக்கும் ஒரு விதத்தில் தான் இந்த ஹதீஸ் கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்போ இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு 3 சட்டங்களை இமாம் பெருமக்கள் எடுப்பார்களாம். அது என்ன சட்டம் சொன்னா, முதலாவது சட்டம், இப்படி அமர்வது என்பது அது வெறுக்கத்தக்க காரியம், மக்ரூஹ் என்று ஒரு சட்டத்தை எடுப்பார்களாம். இரண்டாவது, மறுப்பாளர்களுடைய அந்த கலாச்சாரத்திற்கு மாற்று செய்ய வேண்டும். யூதர்கள் இப்படி அமர்வார்களா இல்லையா, அப்ப இவர்கள் இப்படி அமர்றாங்கன்னா அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இதில் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இப்போ காஃபிர்கள், அதாவது மாற்று மதத்தில் உள்ளவர்கள்லாம், இறை மறுப்பாளர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் சொன்னா, தன்னுடைய மீசை அவர்கள் வளர்த்து கொண்டும் தாடியை அவர்கள் வலித்து கொண்டும் இருப்பார்களாம். அப்ப இதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று. அதற்கு அப்படியே நேர்மாற்றமாக சொல்ல காரணம் இதான். அப்போ அந்த அதீதமாக தான் இந்த சட்டத்தை, இரண்டாவது ஒரு சட்டத்தை இங்கிருந்து எடுக்கிறாங்க, மறுப்பாளர்களுடைய கலாச்சாரத்திற்கு மாற்று செய்ய வேண்டும் என்பதை எடுக்கிறாங்க. மூன்றாவது என்பது, அமர்வில் முஸ்லிமினுடைய எந்த அமர்விலேயும் கர்வம் என்பது இருக்கக்கூடாது, அது பணிவான ஒரு அமர்வாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக சட்டமாக அமைத்து தருகிறார்கள். அப்ப இது ஒரு பெருமைக்கான ஒரு அமர்வாக இருக்கு என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது. இப்படி சாய்ந்து கொண்டு உட்காருவது இது ஒரு பெருமைக்கான நிலை. அப்ப பெரிய ஆளுகள் நம்ம உட்காரும் பொழுது இப்படிப்பட்ட நிலையை நம்ம உட்கார முடியாது. சிந்திச்சு பாருங்க, நம்ம உட்கார்ந்த நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்? அது ஒரு பெருமைக்கான நிலையாக இருக்குது. அப்ப அதனால்தான் நம்ம உள்ள அதை தடுக்குது. அப்போ இப்படிப்பட்ட நிலையை, இப்படிப்பட்ட 3 சட்டங்களை இந்த ஹதீஸின் மூலமாக இமாம் பெருமக்கள் எடுக்கிறார்கள் என்பதை நமக்கு ஷரஹ்ல சொல்லி தராங்க. இப்ப பாருங்க, 129வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபுன் ஃபி ஆதாபில் மஜ்லிசி வல் ஜலீசி. பாபுன் ஒரு பாடமாக இருக்கும், ஃபி ஆதாபில் மஜ்லிசி சபையினுடைய ஒழுக்கங்களில் உள்ள பாடமாக இருக்கும், வல் ஜலீசி இன்னும் அந்த சபையில் இருப்பவருடைய ஒழுக்கங்கள் குறித்த பாடமாகும் இந்த பாடம் என்பது இருக்கும். அப்ப ரெண்டு நபர்கள் சொல்றதை விட 2 விஷயம். ஒன்னு, சபையில் எப்படி ஒரு முஸ்லிம் இருந்து கொள்ள வேண்டும், ஒரு பொது சபை, அங்க எப்படி இருக்கணும், எப்படி கூச்சல் போடாம, எப்படி அமைதியாக, அதனுடைய ஒழுக்கங்கள் என்னென்ன என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கும். இன்னும் அந்த சபையில் இருப்பவர் எத்தகைய ஒரு நிலையில் இருக்க வேண்டும், அவர் பிற மக்களுக்கு எப்படி தொந்தரவு தராமல் அவர் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாகும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த 2 விஷயத்தை தான் இந்த பாடத்தின் முழுவதுமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த பாடத்திற்கு வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 825வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு? அன் இப்னு உமர ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், அப்போ அவங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுகீமன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர்
நிற்க வேண்டாம், நிக்க வைக்க வேண்டாம். ரஜுலன் ஒரு மனிதரை எழுந்திருக்க வைக்க வேண்டாம். மின் மஜ்லிஸிஹி அவருடைய அந்த சபையிலிருந்து, அவர் அவர் அமர்ந்திருக்கும் அந்த இடத்திலிருந்து, சும்மா எஜ்லிசு ஃபீஹி அந்த இடத்தில் அவர் அமர்ந்ததற்கு பின்பு அந்த மனிதரை உங்களில் ஒருவர் எழுப்ப வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய சபையில ஒரு அவையில அவர் அமர்ந்திருக்கிறாருன்னு சொன்னா அவரை நம்ம கூப்பிட்டு எந்திரிக்க வச்சு அந்த இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. அப்போ அவர் அமர்ந்துட்டாருன்னு சொன்னா அமர்வதற்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல உட்காரலாம். அப்படி ஒரு இடத்துல அவர் அமர்ந்துட்டார், அப்படி உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா அவரை எழுப்புவது என்பது, அவரை எழும்பி வேற இடத்துக்கு போங்க, நான் இங்க உட்கார போறேன் அப்படின்னு சொல்லாதீர்கள். இத்தகைய செயல் கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்ப என்ன செய்யணும் சொல்றாங்க பாருங்க. வலாக்கின் இன்னும் என்றாலும் தவஸ்ஸஅு நீங்கள் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள், விசாலப்படுத்திக் கொடுங்கள், வதஃபஸ்ஸஹு இன்னும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன விசாலப்படுத்துறது, தெளிவுபடுத்துறதுன்னு சொன்னா, ஒரு மஜ்லிஸ்ல நம்ம இருக்கிறோன்னு சொன்னா அந்த மஜ்லிஸ்ல நம்ம உட்காரணும்னா, இல்ல அந்த மஜ்லிஸுக்கு கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள், உட்காரக்கூடிய நபர்கள் யாராவது வராங்கன்னு சொன்னா வரக்கூடிய நபர்களுக்கு இடத்தை நம்ம விசாலப்படுத்தி கொடுக்கணும். இங்க தள்ளி உட்காருங்க, இவங்க உட்கார போறாங்க, நிறைய பேர் வரட்டும், இங்க உட்காரட்டும் அப்படி அந்த இடத்தை சரி பண்ணி அந்த இடத்தை விரிவுபடுத்தணும், அந்த இடத்தை விசாலமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்ப இத்தகைய நடைமுறையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க வகான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்களாம். இதா காமலஹு ரஜுலுன் ஒரு மனிதர் அவருக்காக வேண்டி எழுந்தால், மின் மஜ்லிஸிஹி தன்னுடைய இருக்கும் அந்த இடத்தில் இருந்து எழுந்தால், லம் யஜ்லிஸ் ஃபீஹி அந்த இடத்தில் அவர்கள் அமராதவர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஆக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய ஒரு சஹாபி. அப்ப அவங்க ஒரு சபையில வரும் பொழுது இன்னொரு அந்த சபையில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் எழுந்து, இப்னு உமரே, அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே, நீங்க இந்த சபையில வந்து உட்காருங்க, இடத்துல உட்காருங்க அப்படின்னு அவர் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து அவர் எழுந்து அந்த இடத்துல உட்கார சொன்னா அந்த இடத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமரமாட்டார்கள் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப இதுல ரெண்டு கருத்து இருக்குது. ஒண்ணு, நம்ம யார் இருக்கக்கூடிய ஒருவர் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொன்னா அவரை எழுப்பி விட்டு அந்த இடத்துல நம்ம உட்காரவும் கூடாது. இன்னொன்னு, நம்ம வந்திருக்கிறதுக்காக ஒரு நபர் அந்த சபையிலிருந்து எழும்புறாருன்னு சொன்னாலும் அதையும் நம்ம ஏத்துக்க கூடாது. நீ உட்காருங்க, நான் உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உங்க இடத்துல உட்காருங்க, நான் வேற இடத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபருதான் ஒரு ஒழுக்கத்தினுடைய ஒரு பக்குவம் என்பதை இந்த ஹதீஸ் என்பது நமக்கு பறை சுட்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப எல்லா இடத்துலையும் இது பொருந்துமா என்று கேட்டா எல்லா இடத்துலையும் இது பொருந்தும். ஆனா சில விதிவிலக்கை நமக்கு எழுதி தருகிறார்கள். அதுல ஒன்னாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்னாவது விதிவிலக்கு என்னன்னு சொன்னா, ஒரு பள்ளி வாசலில் பாடம் நடத்தும் ஒரு இடம் ஆசிரியருக்கு இருந்தால் அந்த இடத்தில் பிற மக்கள் உட்காரும் பொழுது எழுப்பிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஒரு ஆசிரியர், ஒரு கல்வி கற்றுக்க தரக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த பள்ளிவாசல் இடத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார், இது அவருக்குரிய இடம் என்று. அந்த இடத்துல பாடம் நடக்க இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல பிற மக்கள் வந்து உட்காரும் பொழுது இவர் பாடம் நடத்த முடியாது, இவருடைய பாடத்திற்கான தடைகள் ஏற்படுமா இல்லையா? அப்ப அந்த சமயத்துல சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அப்படிப்பட்ட சபையில அவர் உட்கார்ந்து பரவாயில்ல அப்படின்னு விடலாமான்னு கேட்டா விடலாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவம். ஆனால் அந்த சபையில் அவரை எழுப்பி கொண்டு நாம் அமருவதற்கு கூடும். அப்படி அமர்தல் என்பது அது ஆகமாக்கப்பட்ட காரியம் என்று இதில் நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப எதனால அப்படி அவங்க எழுந்தாதான், அவங்க எழும்பி போனாதான் நம்ம அங்க உட்கார்ந்து பாடம் நடத்த முடியும். பாடம் தடைபடுதா இல்லையா? இன்னும் அந்த ஆசிரியருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கு, பொதுவான இடம் கிடையாது, நிர்ணயிக்கப்பட்ட இடம் என்பதால் இப்படி எழுப்பிக் கொண்டு அங்கு போய் நம்ம அமர்வது என்பது அது கூடும் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. இன்னொரு விதிவிலக்கை சொல்றாங்க. ஒரு சந்தையில் ஒரு வியாபாரி தான் இருக்கும் ஒரு இடத்தை நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கிறான். தன்னுடைய கடையில ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், ஒப்ப ஒரு வியாபாரி அமர்ந்திருக்கிறான். அப்ப அந்த கடையில அந்த வியாபாரி அமரக்கூடிய அந்த சமயத்துல அந்த வியாபாரி வெளியே போனோன்னு அந்த கடையில அவர் அமரக்கூடிய அந்த இடத்துல வேறு ஒரு வியாபாரி அமர்ந்திருக்கிறாருன்னு சொன்னா, அப்ப அந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த வியாபாரி திரும்பி வந்த உடனே, இது என்னுடைய இடம், இதுல நீங்க இந்த எந்திரிச்சு போங்க, இதுல நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாமா? சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இதில் விதிவிலக்கு. ஏன்? அது அவருக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட இடம், அப்ப அது அவருக்குரிய இடம், அங்க உட்கார்ந்தாதான் அவருடைய வியாபாரம் நடக்கும். அப்ப அங்கு விட்டு கொடுப்பது என்பது பிரச்சனை கிடையாது, அங்கு நம்ம அமர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு பொதுவான இடத்தில் எழும்ப வைக்க கூடாது. அதுவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒருவரை எழுந்திருக்க வைத்து நாம் அந்த இடத்தில் அமர்வது என்பது கூடும் என்பதை நமக்கு ஷரஹ்ல அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தராங்க.
இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு மஜ்லிஸினுடைய ஒழுக்கத்தையும் அந்த மஜ்லிஸ் இருப்பவருடைய ஒழுக்கத்தையும் கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கு. ரெண்டு ஒழுக்கத்தை சொன்னாங்க. ஒண்ணு, அந்த சபையில் இருப்பவர் அவரை எழுப்பி விட்டு அந்த இடத்தில் உட்காரக்கூடாது என்பதையும் கற்றுத்தராங்க. ரெண்டாவது, நமக்காக வேண்டி ஒரு நபர் எழும்புறாருன்னு சொன்னா அவரை அந்த இடத்திலே அமர வைத்து நான் வேறு இடத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று நாம் நீங்கிக் கொள்வது சிறந்த ஒரு காரியம். இப்போ இப்படிப்பட்ட இந்த ரெண்டு ஒழுக்கத்தை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த இரண்டு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இத்தோட நம்ம பாடத்தை நம்ம நிவர்த்தி செய்து கொள்வோம். அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக. இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 826வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல், அதனுடைய கருத்து சுருக்கம், அது அனைத்தையும் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.